பெண்கள் வழியில் உட்காராங்க ஐயா. சேலம் குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யார் இருக்கா? வருக வருக வருக. என்னம்மா குழந்தை இல்லையா? அது வர கால் வந்துட்டு வாங்க. இது யாரு பின்னால? நீ யாரடா செல்லம்? உனக்கும் குழந்தை வேணுமா? முன்னால் நின்னுங்க செல்லக்குட்டிகளே. சேலத்தில் எந்த இடம்? வெரி குட் வெரி குட். ஜலகண்டூர் கால் வந்துட்டு வா. பெரியதொரு விநாயகர் கோவில் தெரியுதே, எங்கே இருக்குது விநாயகர்? பக்கத்தில் இருக்கா? நல்லா ஐஸ்வர்யமாக இருக்குதே அந்த கோயில். எல்லோரும் கும்பிடுவாங்களா? சரி, கும்பிட்டு வாங்க. வரலாம், உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முன்னோர்களுடைய சாபமா பாவமா இதுவரை குழந்தையை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கலையே. இதுக்கு விளக்கம் எங்கே கிடைக்கும்ங்கிறதுக்காக சில ஜோதிடம் சொந்தமான ஆராய்ச்சிகளை நீங்கள் நாடியது உண்டு. நாடி ஜோதிடம் பார்த்தீர்களா? அதில் அவன் எழுதியதில் பல சாந்தி தீட்சைக்கு பிறகு உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டுன்னு எழுதியிருக்கிறான். இந்த சாந்தி காண்டத்தை பார்த்து அதுக்கும் செலவழித்து சில எல்லைகளை கடந்து நீங்கள் சென்று வீழ்ச்சி அடைந்து வந்தீர்கள். உண்மையாதானே? கால் வந்துட்டு வரலாம். தோன்றும். தெய்வமாம் ஞான குருவின் ஆசைக்கு பின்னால் ஆண் பெண் என்னும் இரு சேய்களும் தோன்றும். உங்களுக்கு 2 குழந்தை பாக்கியம் உண்டு. பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். பிள்ளை ஆம்பளைக்கு என்ன பேர் வைப்ப? அந்த காணு முழுசா வைக்காத, என் பேரவே வச்சிரு. கருப்பண்ணன் அப்படின்னு வை. உன் பிள்ளை IAS ஆகுவான். கால கர்மசாமிக்கு அடுத்து வரக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கு என்னடா பேர் வைப்ப? உட்காருங்க. அண்டமெல்லாம் காத்து அருளும். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம சொல்ல ஆதி சங்கரின்னு பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு உண்டா கர்மசாமி என்னும் சக்தியோட உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஜனனமாகும். மருத்துவத்தால் இல்லை மகனே, தெய்வத்தின் மகத்துவத்தால் வெற்றி உண்டு. கால் நின்று வாடா தம்பி. சித்தர்களும் யோகியரும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தருந்தானே சுபும். சித்தர் கோயில் எங்க இருக்கு? போயிருக்கியா? உள்ளத்துக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. கால் வந்துட்டு வா. உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தேன். சில சமயத்தில் வயிறு கல்லா இருக்கு. உள்ள அறிகுறியா அல்லது நோயின் அறிகுறியா என்னன்னு தெரியாம வருத்தப்படுறியான். ஆனா என்னம்மா தோன்றி மறைகின்ற நாள் இவ்வளவு நாளும் கடந்த பேச்சு. இனிமேல் தோன்றியது மறையாது, கரு ஒரு பொழுதும் கலையாது. உனக்கு பெண் பிள்ளை பிறக்கும். மகாலட்சுமி என்று பெயர் வைப்பாய். காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா. முருகா. அடுத்த ஆம்பளை பையனுக்கு முருகான்னு பேர் வச்சிரு. நல்லா வயிறார சாப்பிட்டு போங்கடா. அடுத்த உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம். நல்லா இருங்க. அதே சேலம் எல்லை கர்மசாமி ஒன்றை வச்சு நான் தொழில் நடத்தணும், என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. வண்டி வாகன தொழில் வரலாம்.
உன் பேர் என்னடா? பாலச்சந்தர். யார் உங்கள் அப்பாங்க? அம்மா? அப்படியா? அங்கே என்னக்கா? கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். கவலை எலும்புரிக்கு நோய்க்கு சமம். உண்மையா இல்லையா? கவலை எலும்பு உருக்கி என்னும் ஒரு நோய்க்கு சமம். அதனால் யாருமே கவலைப்படக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். உண்மையா இல்லையா? சரியாக காலில் விழலை, இன்னொரு தடவை விட்டு வரலாம். ராஜாங்க ராஜா, அந்த பேஜ் ஒரு 25 பேஜ் எடுத்து சொல்லுங்க. பாருங்கள், எடுத்து எண்ணுங்க. வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான மனவேதனைகள் உருவாகி சில குழப்பங்களுக்கு பிறகு என் அருளால் ஒரு காடு பணி வாங்கிட்டேன். ஆனால் ஒன்று பெற்றால் ஒன்றை இழக்கணும் என்ற ஒரு விதியின்படி, ஆனால் தொழிலில் ஒரு நிம்மதியை நீ இழந்துட்ட. இப்போ அதே தொழிலை வித்தியாசமான முறையில் பெறதுக்கு சாமி எனக்கு உதவி செய்யணும். நாம் பெற்ற பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரணும் என்பது உன் கேள்வி. கால் ஒன்று வரலாம். இன்னும் வேணும், நோய் எடுத்துவாங்க. ஆமாம், அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடையை நீக்கிட்டேன். புரட்டாசி வரை பொறுமையாக இரு. உன் வண்டி நல்லா ஓடும், நிறைய ஆர்டர் கிடைக்கும். உங்ககிட்ட வேலைக்கு 7 பேர் நிரந்தரமாக நிற்பான். எடுத்துருவோம், என் பேரை போட்டுக்கா, வெற்றிகரமாக ஓட்டுவேன். அந்த நிலையிலேருந்து எல்லாம் ஏற்றமாக நடக்கும். புண்ணியமாக இருக்கும். பணம் வந்துட்டு கடத்தை அடைச்சிக்கான், போட்டிருப்பா. இந்த ஐப்பசிலே வண்டி எடுத்துரு, நீ பொறுத்துரு. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாடா தம்பி. யார் இவர்? தாத்தா. உங்கள் தாத்தா. என்னடா படிக்கிற? என்ன வேணும் உனக்கு? அங்கே தள்ளிடுங்கோ. கண்ணை மூடு. இவனுக்கு கொண்டவாத ஜன்னி மாதிரி கழுத்தெல்லாம் குழக்கு குழக்குன்னு வெட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கும். எடுக்கா? இனிமேல் வரவிடாமல் தடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. உனக்கு குலதெய்வம் அங்காளம்மன். யார் அங்காளம்மனை கும்பிடவா? அங்காளம்மன் நான் கோயிலை வச்சுருக்கேன். வர வச்சுருவோம். இடையில இவன் ஒரு தப்பு பண்ணான். அந்த தவறுக்கு பின்னால் அந்த தெய்வ சாந்தித்தியத்தை யாரும் வரவேற்க விரும்பவில்லை. அதற்கு பின்பு இவனுடைய எண்ணத்தில் நம்ம உயிரோடு இல்லாமல் செத்து போயிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு முடிவு உன் உள்ளத்தில் தோன்றுச்சு. உண்மையா? அதிலிருந்து உன்னை மாற்றித்தாரேன். உன் சன்னிதானத்துக்கு மக்கள் வருவார்கள். கால் ஒன்று. ஆதியே அந்தமே. உட்கார். நீ துறப்பப்பா, உன் பக்கத்தில் வா. நல்ல நிமிர்ந்து உட்கார். என்னையை மட்டும் நினச்சிக்கா. இந்தா, யாரும் இல்லாத ஒரு மகனாக இருக்கிறதுனால உனக்கு பணத்தாலும் மனதாலும் ஒரு பேர் உதவியை அந்த கோவில் கொடுக்கும். வெற்றி அடைந்து வருவாய். நல்லா இருக்கும். இந்த மகனே, நோயில்லாமல் இருப்பாய். வாழ்க்கை காலங்களில் அவள் வசந்தம். இந்த பாட்டு ஏன் பாடுறோம்ங்கிறத காலம் கடந்து புரிந்து கொள்வாய். அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தர அவனுக்கு மட்டும்தான்ப்பா. அதே சேலம் எல்லை தொழிலை
ஃபாரினில் நடத்துவதா, அது சம்மந்தமான தொழிலை படிப்பதா அப்படின்னு தகப்பனும் பிள்ளையும் வந்து கேட்க வராங்க. கால் வந்துட்டு வரலாம். புரியல. அன்னதானம் நான் முடிக்காமல் நீங்கள் யாரும் அவசரப்படக்கூடாது. தெளிவாக உட்காருங்க. எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. என்ன சொல்லுவீங்க? அருமையாக ஃபாரின் விஷயத்தில் வெற்றியாக்கி தரேன். அதுக்கு முன்னால் ஒரு 3 மாத கோச்சி கண்டிப்பாக இவன் படிக்கலாம். அந்த சக்தியவும் படைத்தாரேன். அதனால் அந்த படிப்புக்கு பின் வெளிநாடு செல்வதற்குரிய பாக்கியத்தை நான் அருள் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வரலாம். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. செமையாக்கி தரேன். நல்லா இருமகனே. புண்ணியங்க. நான் நடத்துகிற தொழில் நல்லாகணும், என் கடன்கள் திறனும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்னுடைய தொழில் நல்லாகணும், என் கடன்கள் தீரணும்னு கேட்டு வந்தாங்க. வாப்பா. வீட்டில் மங்களகரமான காரியமும் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. உன் தாய் எங்க? கால் வந்துட்டு வா. ஊரெங்கும் ஊரங்கையிலே திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா திருமணம்? யாருக்குமா? அவன் எங்க? வீட்டில் இருக்கான். நில்லுங்க. உன் பொம்பளை பிள்ளையுடைய மனநிலைகளை பார்த்தேன். நான் சொல்கிறது மட்டும் கவனிச்சா அவள் மாறிடுவாள். அவளுடைய உள்மனதுக்குள்ளே வேறொரு நட்பு இருந்து அவளை ஆட்டி படக்கி அந்த மனநிலைகளை மாற்றி உன் பக்கத்தில் கொண்டு ஒப்படைக்கிறேன். 90 நாட்களில் அவளுக்கு திருமண சம்பந்தமான முடிவை உருவாக்கி வெற்றியாக்கிட்டார். இந்தாடா தொழில் இன்றையிலிருந்து உனக்கு தொடங்கும். தொட்டது தொடங்கும். சென்று வர கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. ஊரெங்கும் ஊரங்குகிறேன், நான் உள்மூச்சு வாங்குகிறேன். ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. பையனை கூப்பிட்டு கேட்டீங்களா கல்யாணத்துக்கு? ஒரு நேரத்தில் குழப்பமாக இருந்து இன்றைக்கி தெளிவடைந்து வந்து உட்கார்ந்துருக்கான். அந்த தெளிவை கொண்டு வந்தது நம்ம தான். அந்த அவன் கூட சேர்ந்து தோளில் கையை போட்டுக்கிட்டு போன ஆளை அவனே வெறுக்கக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்து விட்டாச்சு. அதனால் இப்பவும் உனக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு அவனுடைய கல்யாணத்தை பற்றி பேசு. எல்லாம் வெற்றியாக நடக்கும். வேற உனக்கு கிடைச்சாச்சு. வாங்கிக்கா. பணமும் தந்தாச்சு. கேட்டுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா? சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்குமா? கால் வந்துட்டுலாம். இது யார்? அக்காளங்க. இதா பராசக்தி. கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உங்களுக்கெல்லாம் அப்பங்காலத்திலே எல்லாம் கொடுத்தாச்சு. நாங்களும் எல்லாம் தந்தாச்சு. இனிமேல் எங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா யார் உயிரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு எதிர்ப்பான மனநிலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளில் ஆம்பளை போய் பேசினா தகராறு வந்துடும். என்ன வேணாலும் நடக்கும். அதுக்கு வேண்டி ஆட்கள் வச்சு மிரட்டல் எல்லாம் பண்ணி தயாராக வச்சுருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நீதியான என் பாதையில் வேணுமா அல்லது சண்டை போட்டு வேணுமா? கால் ஒன்று வா. கர்மசாமிக்கு பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இவா வீட்டுக்காரங்க இருக்கான். அவன் கொஞ்சம் மனத்தை அடக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். புரியுதா? இந்தா வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சு தரேன். சொத்துக்கு குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்?
என்ன பிரச்சனை? கண்ணை முடிக்கா. மேப்பில் அந்த ரோடு இருக்குதப்பா, பின்ன எப்படி உனக்காக நான் மாற்ற முடியும்? அவனுக்கும் கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. சற்று பொறுமையாக இரு, வேற வழி வருதான்னு பார்த்தாரு. அமைதிப்படு, போயிட்டாங்க. அடுத்த உத்தரவில் படிப்பை பற்றி பேசுவோம். எல்லா மக்களும் போய் உட்காருங்க, வந்துடுறேன். சரிண்ணா? ஆமாம். ஏன் ஐயா,